காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 25,000, வட்டி முதலாம் ஆண்டு 4%, இரண்டாம் ஆண்டு 5%, மூன்றாம் ஆண்டு 6%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மட்டும் என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்க எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். அசல் 25,000, வட்டி முதலாம் ஆண்டு 4%, இரண்டாம் ஆண்டு 5%, மூன்றாம் ஆண்டு 6%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மட்டும் என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் அசல் சொல்லியிருக்காங்க 25,000, 25,000 இன்ட்டு ஸோ முதலாம் ஆண்டு 4% அப்படிங்கிறாங்க. 4% எப்படி எழுதுவோம், 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே கேன்சல் பண்ணோமா, 4 கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 25. ஸோ இந்த 25 அப்படியே டினாமினேட்டர் போட்டுவாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 25 + 1 26 நியூமரேட்டர் போட்டுவாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. ஸோ இங்கே 5%. ஸோ 5 வகுத்தல் 100 கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 20. ஸோ டினாமினேட்டர்ல இந்த 20 அப்படியே போட்டுவாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி 21 நியூமரேட்டர்ல. அதே மாதிரி இங்கே 6%. ஸோ 6%னா 6 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 சீக்குவல் அப்படியே கேன்சல் பண்ணால் 3 வகுத்தல் 50. ஸோ டினாமினேட்டர்ல 50, ரெண்டையும் ஆட் பண்ணி 50 + 3 53 நியூமரேட்டர்ல. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 25க்கு இந்த 25 அப்படியே கேன்சல் பண்ணி என்ன இருக்கும், 100ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2 × 5 10, இந்த 10க்கு அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ இது மேல் அப்போ 26 × 21 × 53 அப்படியே பெருக்கணுமா 28,938. ஸோ அப்படியே மொத்தமாக பெருக்கணுமா 28,938. ஸோ இது பார்த்தோம்னா மொத்த தொகை 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. நமக்கு தேவை வட்டி மட்டும்தான். வட்டி ஸோ நமக்கு தேவை வட்டி மட்டும்தான். அப்போ அசல் 25,000 இதில் மைனஸ் பண்ணுமா, 25,000 மைனஸ் பண்ணுமா 3,938 ரூபா. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தோம்னா 3,938. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.